ஹலோ வெற்றிவானவெல் வீவர்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து 10 கிலோ மாவு, கோதுமை மாவு, மைதா கலக்காதது. இதுக்காக நான் கடையில் போய் கோதுமை வாங்குகிற வேலை மிச்சம், அதை க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம். அதை கொண்டு போய் அரைச்சி ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 15 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அரைக்கிறதுக்கு. அரைச்சி அதை அரைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 150 ரூபா கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. அரைச்சி கொண்டு வந்து அதை ஜலிச்சு எடுத்து வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. இந்த மாவை தான் நான் மாதம் மாதம் வாங்குகிறேன். 10 கிலோ வெறும் 414 ரூபா தான். உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக டெலிவரி சார்ஜ் போடுவாங்க. அந்த சார்ஜ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக 117 ரூபா, 110 ரூபா, ஒரு சமயம் ஒரு 110 ரூபா வரும், ஒரு சமயம் 107 ரூபா வரும். இந்த ஃபார்ச்சூன் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு ரேட் வரும். அந்த மாதிரி இருக்கிறது இதை வாங்கிக்கிறது எக்ஸ்ட்ராவாக. அதனால் எனக்கு அந்த 100 ரூபாலேயே எனக்கு இந்த எண்ணெய் டெலிவரி சார்ஜ் இல்லாமலே கிடச்சிருச்சு. இதுதான் நான் இதை யோசனையாக செஞ்சது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாவில் நான் ஒரு துளி கூட ஆயில் சேர்க்கவே மாட்டேன். மாவை குழச்சி வச்சு நான் நைட்டில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுவேன். ஒவ்வொரு சப்பாத்தியும் இந்த இதில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இதை மாதிரி டபுள் லேயராக பூரி மாதிரி தான் வரும். நல்லா இருக்கும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட அதை விட மாட்டேன். நல்லா ஹெல்த்தி. அதனால் இதை வாங்கி பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ.